இந்த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தாய் கிழவி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ராதிகா சரத்குமார் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. கூடவே முனிஷ்காந்த், அருள்தாஸ், பாலா சரவணன், சிங்கம் புலி, இளவரசுன்னு ஒரு பெரிய துணை நடிகர்கள் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எழுதி இயக்கினது சிவகுமார் முருகேசன். தாய் கிழவி ஒரு காமெடி ஃபேமிலி டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். மதுரை பக்கம் ஒரு சின்ன ஊர்ல கதை நடக்குது. பவுனு தாயின்னு ஒரு வயசான கிழவி பாத்திரத்துல ராதிகா நடிச்சிருக்காங்க. அந்த ஊரையே ஆட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு டெரரான பாத்திரம் அவங்களோடது. எல்லாருக்குமே கடன் கொடுத்து வசூலிக்கிற ஆளு. 6லிருந்து 60 வரை எல்லாருக்குமே இவங்களை பார்த்தா பயம். பயங்கர ஸ்ட்ரிக்டான, எதுக்கும் அஞ்சாம கொடுத்த காசை அடிச்சு உதைச்சாவது வசூலிக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கணவர் தவறின பிறகு இவரோட 3 மகன்களுக்கும் இவங்களுக்கும் சொத்து விஷயத்துல தகராறு. பேச்சுவார்த்தையே இல்லை அதுக்கப்புறம். அதே மாதிரி ஒரே மகள் இப்போ வீட்டோட வந்துட்டாங்க. மாப்பிள்ளையோடையும் அதே மாதிரி பண விஷயத்துல தகராறு. இந்த சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு நாள் வலிப்பு வந்து விழுந்துடுறாங்க பவுனு தாயி. முதல்ல எப்படா சாவாங்க அப்படின்னு இவங்க மகன்கள் மற்றும் அந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரகசியம் தெரிய வருது. பல ஆண்டுகளா கிழவி சேர்த்த சொத்து ஒரு 160 பவுனுக்கு மேல எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை சொல்லாமே செத்து போனா யாருக்குமே கிடைக்காத போயிடும். இந்த விஷயத்த இளவரசு மற்றும் முனிஷ்காந்த் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட 3 மகன்களும் ரகசியமா இப்போ எப்படியாவது பவுனு தாய பழைக்க வைக்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. கடைசியா என்னாச்சு? நகையெல்லாம் கிடைச்சுதா? இந்த எல்லா விஷயத்தையும் நல்ல நகைச்சுவையோட பொழுதுபோக்கா, கடைசியில கொஞ்சம் பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மெசேஜஸோட சொல்ற படம் தான் தாய் கிழவி. படத்தோட முதல் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி ஹெவி ஃபேமிலி டிராமாவை ஒரு சோகமா மெலோட்ராமேட்டிக்கா சொல்லாம நல்ல காமெடி கலந்து சொன்னதுதான். காமெடி, இந்த டயலாக்ஸு, சிச்சுவேஷன்ஸு, பாத்திரங்கள் மூலமா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. கடைசியில் ஒரு 15-20 நிமிஷங்கள் கொஞ்சம் இந்த மெசேஜஸுக்காக பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது படம் முழுக்க அங்கங்கே வராமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைசியில் சொன்னது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் வருது. சரியாக ஜெல் ஆகலை. ஆனாலும் ஓவராலாக ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் கொடுத்துருக்காரு. பாராட்டுகள். இதோட அடுத்த ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக ராதிகாவோட நடிப்பு தான். அவங்களுடைய கெட்டப்பு, மேனரிசம், அவங்க நடக்கிற ஸ்டைலு, வாயை கொஞ்சமாக திறந்த மாதிரி வச்சு அப்படி ஆசை போடுற மாதிரி, இது எல்லாமே ரொம்பவே நல்லா செஞ்சுருந்தாங்க. வடிவுக்கரசி, காந்திமதி பாணியில் இவங்களும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிழவி பாத்திரத்தில் அமகலப்படுத்தியிருக்காங்க. சில மாதங்கள் முன்னாடி ரிவால்வர் ரீட்டால வேற மாதிரி ஒரு ரோல்ல பார்த்துட்டு இப்போ இந்த கெட்டப்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த 2 படத்தையுமே தூக்கி நிறுத்தினது இவங்களுடைய நடிப்பு திறமை தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்துல இவங்க வரதே ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷமும் கடைசியில ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். ஆனாலும் மனசுல நிக்கிற மாதிரியான ஒரு பாத்திர படைப்பு, நடிப்பு. மற்ற எல்லா நடிகர்களுமே அவங்கவுங்க பாணியில சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செட்ஸு, காஸ்டியூம்ஸு, சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே நல்லா வந்திருந்தது. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் ஒரு நல்ல பொழுதுபோக்கான படம் தான் இந்த தாய் கிழவி. அவசியம் போய் பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.